பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக வரலாற்றில் ஒரே ஒரு முறை மட்டுமே அக்கட்சியால் ஆட்சியை தக்க வைக்க முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வர முடியாது என்ற கருணாநிதி சென்டிமெண்ட் இந்த முறையும் வெற்றி பெற்றுள்ளது. அதாவது 1967 முதல் முறையாக திமுக ஆட்சி அமைந்தது. முதல்வராக அண்ணாதுரை பொறுப்பேற்றார். அவரது ஆட்சி 2 ஆண்டுகள் நீடித்த நிலையில் அவர் மறைந்ததும் கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்றார். திமுக ஆட்சி முடிந்த பிறகு 1971 நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் கருணாநிதி முதல்வரானார். அதன் பின்னர் அக்கட்சியால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்க முடியவில்லை. அதாவது கருணாநிதி முதல்வர் வேட்பாளராக களமிறங்கி ஒரு முறை கூட ஆட்சியை மீண்டும் தக்க வைக்கவில்லை. இதுதான் திமுகவின் சோக வரலாறு. கருணாநிதி காலத்திலேயே ஆட்சியை தக்க வைக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனாலும் தோல்வியே கிடைத்து வந்தது. கருணாநிதி சென்டிமெண்ட்டை எப்படியாவது மாற்றிக் காட்ட வேண்டுமென்று அவரது மகன் ஸ்டாலின் தீயாக உழைத்தார். கட்சியினரும் பெரும் முயற்சி எடுத்தனர். இதையடுத்து 2021 திமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலின் முதல்வரானார். இந்த தேர்தலிலும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சியினர் நம்பினர். ஆனால் மீண்டும் ஸ்டாலினால் முதல்வராக முடியவில்லை. கருணாநிதி சென்டிமெண்ட் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது.